நண்பா தளபதி தொண்டர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். எப்படி தொண்டைக்குள்ளார 3 கையை விட்டு விசில் அடிக்கணுமா அப்படின்னு பேசியிருந்தது யாருன்னா பிரகாஷ் ராஜ். ஆனா பிரகாஷ் ராஜுக்கே ஒரு பரிதாப நிலை ஏற்பட்டு இருக்கு. நடிகனுக்கு ரொம்ப பிடிச்சா 3 வருடம் தொண்டையில விட்டு விசில் அடிக்கலாம், தாட கொடுக்க முடியாது. ஏன்டா விஜய் எதிர்த்தோம், ஏன்டா விஜய் தொட்டோம், ஏன்டா விஜய் பேசணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பிரகாஷ் ராஜ் கதறி புலம்பி வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்திருக்கு A to Z அப்படின்றது பார்க்குறேன். அதாவது இந்த ஒரு பிரகாஷ் ராஜே ஒரு கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர். அங்க உள்ள நடிகர், தமிழ் சினிமாவிலும் நல்ல நடிகராக இருந்திருக்காரு. தளபதி விஜய் கூட பல படங்கள் நடிச்சிருக்காரு. ஆதியா இருக்கட்டும், கில்லியா இருக்கட்டும். நம்ம தளபதி விஜயோட கடைசி படம் ஜனநாயகன்ல கூட இவர் வில்லனாவது நடிச்சிருந்தாரு. ஆனா நன்றி கேட்ட ஒரு ஆள் யாருன்னா இந்த ஒரு பிரகாஷ் ராஜ். ஏன்னா திமுக கூட சேர்ந்து திமுக சொம்படி நம்ம தளபதி விஜய் தப்பா ஒரு மேடையில் பேசியிருந்தாரு. நடிகனுக்கு விசில் அடிங்க, ஆனா அவனுக்கு ஓட்டுலாம் போடாதீங்க, அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி பல கருத்துக்கள் பேசி வச்சிருந்தாரு. திமுக தான் திரும்ப ஆட்சிக்கு வரும், விஜயெல்லாம் எங்க வந்துட போறாரு, பல நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாங்க, யாருமே ஜெயிக்கல, இவர் மட்டும் எப்படி ஜெயிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி இவர் நினைச்சிட்டு பேசியிருந்தாரு. ஆனா அவருக்கே பேக் ஃபயர் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்து போச்சு. என்னன்னா நம்ம அண்ணா இப்ப முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவர் இப்ப தளபதி விஜய் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டோட முதலமைச்சரும் ஆயிட்டாரு. ஆனா இவர் பேசின பேச்சுக்கு இப்போ தமிழ் சினிமாவில் பிரகாஷ் ராஜுக்கு யாரும் வாய்ப்பே கொடுக்கறது கிடையாது. ஜனநாயகன் படம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜனநாயகன் படம் தான் அவருடைய கடைசி தமிழ் படமா இருந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம தளபதி விஜய் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்துட்டு இருக்கிறதால அவரை இந்த மாதிரி கண்டபடி எதிர்த்து பேசுனா பிரகாஷ் ராஜை நம்ம ஒரு படத்தில் நடிக்க வச்சுன்னா நம்ம பட நிலம் என்ன ஆகும்? கண்டிப்பா விஜய் ரசிகர்களும் அந்த படத்தை பார்க்க மாட்டாங்க, பெரிய நெகட்டிவிட்டி வந்துடும். அதனால பிரகாஷ் ராஜை யாரும் புக் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக நிறைய பேர் பிரகாஷ் ராஜை வாய்ப்பை தராம தமிழ் சினிமாவில் இருந்துட்டு இருக்காங்க. ஐயோ தேவையில்லாம திமுக ஜெயிக்கணும் நம்ம பேசி வச்சிருந்தோம், கடைசியில் இந்த மாதிரி ஆகி போச்சு, தமிழ்ல நடிக்க முடியாத சிச்சுவேஷன் போச்சு. இந்த 5 வருஷம் கிடையாது, விஜய் இருக்கிறத பார்த்தா இன்னும் 15 வருஷத்துக்கு அவர் தான் சிஎம்மா இருப்பார் போல. அதனால தமிழ்ல நடிக்கவே முடியாதா அப்படின்னு இப்போ புலம்பிட்டு இருக்காராம். ஸோ கண்டிப்பா தளபதி விஜய் யாரை எதிர்த்தாலும் பகைச்சாலும் கர்மான்றது கண்டிப்பா பின்னாடி வச்சு செய்யும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஒரு பிரகாஷ் ராஜ். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.